வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம 11th ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். 11th ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் கொஸ்டின், ஜிஎஸ் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். நீங்கள் முறையாக வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் போகிற வரைக்குமே வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெகர்கர் பண்பாடுடன் தொடர்புடையது. மெகர்கர் வந்து எந்த காலத்தோட தொடர்புடையது அப்படின்னா புதிய கற்காலம். புதிய கற்காலத்தோட தொடர்புடையதான் என்னது மெகர்கர். கருப்பு சிவப்பு வண்ண மட்பங்கள், மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்கள் தமிழ்நாட்டில் வடமலை குண்டா என்ற இடத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது எங்கு அமைந்துள்ளது? இந்த வடமலை குண்டா அப்படிங்கிறது எங்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. கிருஷ்ணகிரியில் வந்து அமைஞ்சிருக்கு. என்னென்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கள் மற்றும் மனித எலும்பு சான்றுகள், இரும்பு. ரிக்வேத காலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது. ரிக்வேதத்துல அஸ்வா அப்படின்னு சொல்லி குதிரையை சொல்லுவாங்க. அது எத்தனை தடவை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 215 முறை இடம்பெற்றிருக்கு. அப்புறம் ரிஷபா அப்படின்னு சொல்லிட்டு காளையை குறிப்பிடுறாங்க. அந்த சொல் வந்து 170 முறை வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனால் வெப்பமண்ட விலங்கான புலி காண்டாமிருகம் பற்றி ரிக்வேத காலத்தில் வந்து என்ன பண்ணல, குறிப்பிடலை, காணப்படலை அப்படிங்கிறதான் உண்மை. 1, 2 மட்டும்தான் என்னது சரியானது. ரிக்வேதத்தில் புரந்தரா என்ற அழைக்கப்பட்டுள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரந்தரான்னு யாரை சொல்றாங்கன்னா இந்திரனை தான் குறிப்பிடுறாங்க. புரந்தரா. இந்த மாருத் அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க, வலிமையின் கடவுள். இவங்க வந்து வருணன் வந்து மழை கடவுள், சிவன் அப்படிங்கிறவங்க அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்லாம் குறிப்பிடுறோம் இல்லையா. அதுல புரந்தரா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை வந்து குறிப்பிடுறாங்க. மேல்கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த மேல்கங்கை சமவெளி வந்து குரு பாஞ்சாலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சமண நூல்களில் சரியானது எது அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, 11th ஹிஸ்டரியில வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நாலடியார், பழமொழி, யா பெருங்கழக்காரிகை, சீவக சிந்தாமணி, நீலகேசி, இது எல்லா நூல்களுமே என்னது சமண நூல்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் வந்து சரிதான். பாருங்க, சமண நூல்கள் நாலடியார், பழமொழி, யா பெருங்கழக்காரிகை, சீவக சிந்தாமணி, நீலகேசி, இதெல்லாமே வந்து சரி. யாரு, எந்த நூல் விசாகதத்தரினுடைய நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் குறிப்பிடுவது? விசாகதத்தரினுடைய முத்திரராட்சசம். முத்திரராட்சசம் வந்து சந்திரகுப்தர் பற்றி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. மகத பேரரசில் அவர் அரியணை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முத்திரராட்சசில் குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா விசாகதத்தர். மெகஸ்தனிஸ் எழுதிய எந்த நூல் சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது? மெகஸ்தனிஸுடைய நூல் என்னது? மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. எந்த சேர மன்னன் தன் பெயரில் நாணயங்கள் வெளியிட்டாரு அப்படின்னா அவர் தன்னுடைய பெயர்ல நாணயங்கள், பாருங்க உருவம் கிடையாது, அவரோட பெயர்ல ஒருத்தர் வந்து நாணயம் வந்து வெளியிட்டிருக்காரு. அது யாரு அப்படின்னா சேரல் இரும்புரை வந்து வெளியிட்டிருக்காரு. குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் 4 அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னாலும் டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. முதுகுடி பெருவழுதி பற்றியும் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றியும் எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி குறிப்பிடுது. முதுகுடி பெருவழுதி பற்றியும் குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி குறிப்பிடுது. மதுரை காஞ்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, 2ஆம் நூற்றாண்டுல மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டும் அவரை பற்றி தான் என்ன பண்ணியிருக்கோம், குறிப்பிட்டிருக்கோம். சோழர்களின் நிர்வாகத்தில் தவறானது. இந்த சோழர்கள் நிர்வாகத்தில் முதல்ல எது சரியானதுன்னு பார்த்துக்கலாம். 1ஆம் பராந்தக சோழனின் காலத்தில் உத்தரமேரூர் கல்வெட்டு இந்த கிராம நிர்வாகத்தை விரிவாக விளக்குகிறது அப்படின்னு இருக்காங்க. நம்ம உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து 1ஆம் பராந்தக சோழனினுடைய நிர்வாகத்தை, கிராம நிர்வாகத்தை பற்றி தான் குறிப்பிடும். அது வந்து சரிதான். வாரியங்கள் என்ற நிர்வாக அமைப்பு நடைமுறையில் இருந்துச்சு. ஆமாம், நடைமுறையில் வந்து வாரியங்கள் வந்து இருந்துச்சு. இங்கே பாருங்க, பெண்களிடம் சிறு சேமிப்பு சேர்த்து வைக்கிற முறை இருந்துச்சு. சிறுவாடு சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும்தான் என்னது இதில் தவறானது.
இப்போ சேர்த்து வச்சிருக்காங்க, இங்கே இல்லைன்னு இருக்குது, அப்போ சேர்த்து வச்சுருக்காங்க. வரி விதிப்பு முறைகளை ஓலைச்சுவடிகளில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து எழுதி வச்சுருக்காங்க. சோழர்களின் நிர்வாகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, வரி விதிக்கிறது அதெல்லாம் பற்றி ஓலைச்சுவடிகளில் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சரி. சோழர்களின் நிர்வாக அமைப்பு இந்த ஏறு வரிசையில் வந்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சி தான் ஆன்சரு. ஃபஸ்ட்டு வந்து ஊர்கள் வரும். ஊருக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா வளநாடு வரும். செகண்டாக வளநாடு வரும். தேர்டு வந்து மண்டலம் வரும். ஃபோர்த்து தான் என்ன வரும் அப்படின்னா சோழ நாடு வரும். இப்போ சோழர்கள் அப்படிங்கிறப்போ ஊர்கள் இருக்குது, வளநாடு இருக்குது, மண்டலம், ஃபோர்த் வந்து என்னது சோழ நாடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பொறுத்துக, முதலாம் பராந்தகன் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலாம் பராந்தகன் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் ராஜராஜ சோழன் அவர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிவபாத சேகரன், சிவன் மேலே அதிகமான பக்தி கொண்ட ஒரு ஆள் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன். அப்போ ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் என்னன்னு சொல்கிறாங்க பண்டித சோழன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. முதலாம் குலோத்துங்க சோழன் அவர் எப்படி சொல்கிறாங்க சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சி தான் ஆன்சர் வரும். முதலாம் பராந்தகன் மதுரை கொண்டான், முதலாம் ராஜராஜ சோழன் சிவபாத சேகரன், முதலாம் ராஜேந்திரன் பண்டித சோழன், முதலாம் குலோத்துங்கன் என்ன சொல்லுவாங்க சுங்கம் தவிர்த்த சோழன் குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, பட்டயங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜேந்திரனுடைய செப்பேடு திருவாலங்காட்டு செப்பேடுகள் முதலாம் ராஜேந்திரன். முதலாம் பராந்தகன் அப்படிங்கிறவங்க உத்திரமேரூர் பட்டயங்கள். இப்போ பார்த்தோம் இல்லையா உத்திரமேரூர். முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பட்டயங்கள். முதலாம் ராஜராஜனாவே தஞ்சை பெரிய கோயில், அப்போ தஞ்சை பட்டயங்கள். நம்பியாண்டார் நம்பி வந்து சைவ திருமுறைகள் அப்படிங்கிறதா சரி, ஏதான் ஆன்சர். முதலாம் ராஜேந்திரன் திருவாலங்காட்டு செப்பேடுகள், முதலாம் பராந்தகன் உத்திரமேரூர் பட்டயங்கள், முதலாம் ராஜராஜன் தஞ்சை பட்டயங்கள், நம்பியாண்டார் நம்பி சைவ திருமுறைகள். சோழர்கள் காலத்தில் வலங்கை இடங்கை ஆகிய சாதி பிரிவுகள் இருந்ததற்கான குறிப்புகளை வந்து கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா இந்த வலங்கை இடங்கை இருந்திருக்காங்க அப்படின்னா பிற்கால சோழ கல்வெட்டு வந்து அதை பற்றி குறிப்பிடுது. சோழர்களின் ஏரி அப்படின்னு எந்த ஏரியை குறிப்பிடுறாங்க அப்படின்னா சோழர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கடல் கடந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க மீட்டிருக்காங்க, நிறைய பகுதிகளை மீட்டு வந்திருக்காங்க. அப்போ வங்காள விரிகுடாவை முதல் என்ன பண்ணுறாங்க அவங்க கடக்குறாங்க. அதனாலேயே அது சோழர்களினுடைய ஏரி அப்படின்னு சொல்லிட்டு வங்காள விரிகுடாவை வந்து குறிப்பிடுறாங்க. முதலாம் ராஜேந்திரன் பற்றிய கூற்றுக்கள்ல தவறானது எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாம் ராஜேந்திரன் சேர பாண்டிய ஆட்சி பகுதிகளை மீண்டும் சோழ ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தினார் அப்படிங்கிறது சரிதான். யாரு முதலாம் ராஜேந்திரன். மேலை சாளுக்கிய அரசன் ஜெயசிம்மனை மீண்டும் முறியடிக்கிறாரு, அதுவும் சரிதான். சோழ சாளுக்கிய எல்லையாக துங்கபத்ரை நதி வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சோழ சாளுக்கியர்களினுடைய எல்லையா எதை சொல்றாங்க துங்கபத்ரா நதியை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த முதலாம் ராஜேந்திரனினுடைய புகழ் வாய்ந்த படையெடுப்பா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா வட இந்திய படையெடுப்பு தான் பார்க்கப்படுது. புகழ் வாய்ந்த படையெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க முதலாம் ராஜேந்திரனோடத வட இந்திய படையெடுப்பு வந்து குறிப்பிடுறாங்க. அதுதான் என்னது தவறானது. இங்கே வந்து நம்மளுக்கு வேற கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆனால் வட இந்திய படையெடுப்பு அப்படிங்கிறது தான் என்னது சரி. கீழ்கண்ட கூற்றுக்களுள் எவை சரியானவை? கீழ்கண்ட கூற்றுக்களுள் எவை சரியானது? சரியானது கூற்று சொல்லும்போது நான் என்ன பண்ணிடலாம், இங்கே ஆன்சர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். பேரரசு சோழ மரபை தோற்றுவித்தவர், சோழ மரபை தோற்றுவிக்கிறாரு. பின்னாடி விஜயாலய சோழன் வந்து தோற்றுவிப்பார். இந்த விஜயாலய சோழன் கிபி 846 சோழ மரபை வந்து என்ன பண்ணுறாரு தோற்றுவிக்கிறாரு. இந்த விஜயாலய சோழன் அப்படிங்கிறவர் கிபி 845 என்ன பண்ணுறாரு, இயருமே என்னது தப்பு தான். 845 முத்தரையர்கள்ட்ட இருந்து தஞ்சையை வந்து கைப்பற்றுவார் சோழன், விஜயாலய சோழன். அதுதான் என்னது சரியா வரும். சோழ பேரரசை வந்து தோற்றுவிக்கிறவர் விஜயாலய சோழன். அந்த விஜயாலய சோழன் கிபி 846 சோழ மரபை தோற்றுவிக்கிறாரு. 845 முத்தரையர்கள்ட்ட இருந்து தஞ்சையை வந்து கைப்பற்றினாரு அப்படிங்கிறது தான் சரி.
சோழர்கள் பற்றிய கூற்றுக்களுள் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது சரி அப்படின்னா சரியானது சொல்லிடலாம். மெகஸ்தனிஸ், தாலமி இவங்களுடைய குறிப்புகளில் சோழர்கள் பற்றி இருக்கு. மெகஸ்தனிஸ் குறிப்புகள்லையும் தாலமியோட குறிப்புகள்லையும் சோழர்கள் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி. இப்போ இங்கே இது மட்டும்தான் சரி. இப்போ இது பார்த்துடலாம். சங்ககால சோழர்கள் தென்னிந்தியா முழுவதையும் ஆட்சி செய்தனர். நம்ம தென்னிந்தியா பக்கம் மிக பழமையானவர்கள் சங்க காலத்தில் அப்படின்னு பார்த்தா நம்ம சேர, சோழ, பாண்டியர்களை தான் நம்ம குறிப்பிடுவோம். அப்போ தென்னிந்தியா முழுவதும் ஆரம்பத்தில் ஆட்சி செஞ்ச மிக பழமையானவர்கள் தான் சோழர்கள்னு சொல்லி குறிப்பிடலாம். சோழர்களினுடைய வரலாறு எது எதில் இருக்குது அப்படின்னா மகாபாரதத்துலேயும் அசோகர் கல்வெட்டுலையும் குறிப்பிட்டிருக்காங்க. மகாபாரதத்துலேயும் அசோகர் கல்வெட்டுலையும் சோழர்களினுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுறாங்க. சோழர்களின் லட்சணை நம்மளுக்கு தெரியும். புலி தான் என்னது சோழர்களினுடைய லட்சணையாக இருக்கும். சோழர்கள் பற்றிய கூற்றுக்களில் சரியானது. இதில் எது சரி அப்படின்னா இது ஃபஸ்ட்டு மட்டும்தான் சரி. சோழ அரசை தோற்றுவித்தவர் விஜயாலய சோழன். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிட்டு பார்த்துடலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சோழ மரபை யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ராஜராஜனும் ராஜேந்திரனும் என்ன பண்ணியிருப்பாங்க, ராஜராஜ சோழர்கள், ராஜேந்திர சோழன் 2 பேரும் தான் ஆரம்பத்தில் 10ஆம் நூற்றாண்டில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது என்ன வருது அப்படின்னா முதலாம் ராஜராஜனின் முதலாவது மகன் முதலாம் ராஜேந்திரன் தான் என்னது முதலாம் ராஜராஜனுடைய பையன். சோழர்களால் நிறுவப்பட்டது. இங்கே பாருங்க, மீனாட்சி அம்மன் ஆலயம் அப்படிங்கிறது பாண்டியர்கள் அப்படி நாயக்கர்கள் வந்து நிறுவியிருப்பாங்க. அதுதான் வந்து சரியானது. பாண்டியர்களின் சாதனைகளை குறிப்பிடக்கூடிய ஆதாரம். பாண்டியர்களினுடைய சாதனைகள் அப்படின்னா இங்கே பாருங்க, சீவரமங்கலம் செப்பேடு. சீவரமங்கலம் செப்பேடு தான் என்னது பாண்டியர்களினுடைய சாதனைகளை பற்றி. சீவரமங்கலம் செப்பேடு, தலவாய்புரம், சின்னமனூர் செப்பேடு இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, பாண்டியர்களினுடைய சாதனைகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சோநாடு வழங்கியர்லிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா சோநாடு வழங்கியர்லிய சுந்தரபாண்டியன் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவர் வந்து குறிப்பிடுறாங்க. சோநாடு வழங்கியர்லிய சுந்தரபாண்டியன் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். திரிபுவன சக்கரவர்த்தி என்னும் பட்டமும் மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன் என்ற சிறப்பு பெயரும் பெற்றவர் யாரு அப்படின்னா முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். திரிபுவன சக்கரவர்த்தி மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன்னா என்ன பண்றாங்க, பொன்வேய்ந்த பெருமாள் அப்படிலாம் யாரை சொல்லுவாங்க, முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனை வந்து குறிப்பிடுறாங்க. பாகியான் குறிப்புகளில் கீழ்கண்டவற்றுள் சரியானது. பாகியான் பத்தி பாருங்க, குப்த பேரரசுல வந்து கல்வர்கள் வந்து கிடையாது அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. யாரு, பாகியார் வந்து குப்த பேரரசை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அனைத்துமே வந்து சரிதான். குப்தர்கள் பேரரசுல கல்வர்கள் கிடையவே கிடையாது. அவங்க வந்து மௌரிய ஆட்சி முறையை பின்பற்றியிருக்காங்க. மக்கள் வந்து புலால், வெங்காயம் இதெல்லாம் வந்து உண்ணாம இருந்திருக்காங்க. காந்தார சிற்ப முறை கைவிடப்பட்டு நம்ம இந்திய சிற்ப முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாக்கியான் வந்து குப்தர்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அனைத்துமே வந்து சரிதான். இதில் பாருங்க 2 மட்டும்தான் சரி அப்படின்னு வருது. சமுத்திரகுப்தர் இசை ஞானம் மிக்கவர், அது மட்டும்தான் என்னது சரி. அப்போ இங்கே என்ன வரும், இலங்கை மன்னன் மேகவர்மனுடன் நட்புறவு. சமுத்திரகுப்தர் தான் நட்புறவோடு இருந்திருப்பார். இலங்கை மன்னன் மேகவர்மனுடன் நட்புறவு கொண்டிருந்தவர் சமுத்திரகுப்தர். யாரோட அவையில் 9 அறிஞர்கள் நவரத்தினங்கள் இருந்திருப்பாங்க, 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் தான் என்ன பண்ணுவாங்க, 9 அறிஞர்கள் நவரத்தினங்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாக்கியான் அப்படிங்கிற சீன அறிஞர் வந்து வருகை புரிந்திருக்கார். இலங்கை மன்னனான மேகவர்மனோட நட்புறவு கொண்டிருந்தவர் சமுத்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நவரத்தினங்கள் அப்படிங்கிற 9 அறிஞர்கள் இருந்திருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாகியான் அப்படிங்கிற சீன பயணி வந்து வருகை புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்துக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த மன்னன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா குமாரகுப்தர் காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவிச்சிருப்பாங்க. குப்தர்கள் கால வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா இங்கே பாருங்க, ஏ தான் வந்து ஆன்சர்.
ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் வருவார், அதுக்கப்புறம் கடோத்கஜர் வருவார், செகண்டா கடோத்கஜர், மூணாவதா சந்திரகுப்தர், நாலாவதா சமுத்திரகுப்தர். ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர், அவரோட பையன் கடோத்கஜர், அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், கடைசியில் சமுத்திரகுப்தர். நூல் எழுதியிருக்காங்க கல்பசூத்திரம். கல்பசூத்திரம் யாரு? பத்திரபாகு. வாசவதத்தா நாட்டியதாரா சுபபந்து. வாசவதத்தா நாட்டியதாரா சுபபந்து. அர்த்தசாஸ்திரம் கௌடில்யர். பாணினி அஸ்தத்யாயி பாணினி. பாணினி யார் எழுதியிருக்காங்க? அஸ்தத்யாயி எழுதியிருக்காரு. இப்போ கல்பசூத்திரம் பத்திரமா வச்சுக்கணும். கல்பசூத்திரம் பத்திரபாகு, வாசவதத்தா நாட்டியதாரா சுபபந்து, அர்த்தசாஸ்திரம் கௌடில்யர், அஸ்தத்யாயி பாணினி. இதான் என்னது சரியானது. ஏ தான் சரி. குப்தர்கள் கால கட்டடக்கலை எந்த வகை கோயில்கள் அப்படின்னா, குப்தர்கள் காலத்தில் எப்படி எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னா, குகை கோயில்கள் இருக்கு, விமானமற்ற கோயில்கள் இருக்கு, மேடை மீது கட்டப்பட்ட கோயில்களாக அமைச்சிருக்காங்க, செங்கற்கள் கோயில்கள் அமைச்சிருக்காங்க. அப்படிங்கிறது அனைத்துமே சரிதான். குகை கோயில்கள், விமானமற்ற கோயில்கள், மேடை மீது கட்டப்பட்ட கோயில்கள், செங்கற்கள் கோயில்கள் அப்படிங்கிறது எல்லாமே சரிதான். குப்த மரபை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். பாருங்க, குப்த மரபை தோற்றுவிக்கிறவர் ஸ்ரீகுப்தர். குப்தர்களின் வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள்ல காளிதாசரின் இலக்கியங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குப்தர்கள் பத்தி காளிதாசரினுடைய இலக்கியங்கள் குறிப்பிடுது. கிபி 319 320 குப்த சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சகாப்தத்தை முதலாம் சந்திரகுப்தர் தோற்றுவிக்கிறார். குப்தர்கள்லேயே குப்த சகாப்தம் அப்படிங்கிறத கிபி 319 320 முதலாம் சந்திரகுப்தர் தோற்றுவிக்கிறாரு. நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய அரசியா குமாரதேவியை குறிப்பிடுறாங்க. நாணயங்கள்ல உருவம் பொறிச்சிருக்காங்க முதல் இந்திய அரசி குமாரதேவி. குப்த அரசு தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். குப்தர்களின் வரலாற்றை அறிய உதவும் சான்றா காளிதாசரின் இலக்கியங்கள் பார்க்கப்படுது. 319 320 குப்த சகாப்தம் சொல்லிட்டு முதலாம் சந்திரகுப்தர் ஆரம்பிக்கிறாரு. நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய அரசியா குமாரதேவி பார்க்கப்படுறாங்க. அனைத்துமே என்னது சரிதான். நூல் பார்த்துக்கங்க. அமரசிம்மன், அமரகோசம், அமரசிம்மன், அமரகோசம். வாத்ஸ்யாயர் சட்டநூல், வாத்ஸ்யாயர் சட்டநூல். விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரம், விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரம். விசாகதத்தரின் முத்ராராட்சசம். ஏ சரி. அமரசிம்மன், அமரகோசம், வாத்ஸ்யாயர் சட்டநூல், விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரம், விசாகதத்தர் முத்ராராட்சசம். கீழ்கண்டவற்றுள் சரியானது 3 4 என்னது சரி. சரியானது பார்த்துக்கலாம். 4வது பௌத்த மாநாடு கூடிய இடம். பௌத்த மாநாடு காஷ்மீர்ல கூடியிருக்கும். பௌத்த மாநாடுகள் 4 என்ன பண்ணியிருப்பாங்க, கூடியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ராஜகிருகம், 2வது வைஷாலி, 3வது பாடலிபுத்திரம், 4வது காஷ்மீர்ல கூடியிருக்கும். கனிஷ்கர் அவையில் இடம்பெற்ற கட்டடக்கலை வல்லுநர் தான் யாரு? எஜிலாசோ அப்படின்னு சொல்றாங்க. கனிஷ்கர் கட்டடக்கலையில கனிஷ்கர் அவையில் கட்டடக்கலை வல்லுநர் எஜிலாசு அப்படிங்கிறவர். துளையிடப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவங்க யாருன்னா மௌரியர்கள் வெளியிட்டிருப்பாங்க. கர்சப்பணம் என்று அழைக்கப்பட்டது கர்சப்பணம்னு மௌரியரோட பணத்தை தான் சொல்லுவாங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது 2 தான் என்னது மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ துளையிடப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டவர்கள் மௌரியர்கள். கர்சப்பணம் என்று அழைக்கப்பட்டது மௌரிய பணம். 4வது பௌத்த மாநாடு காஷ்மீர். கனிஷ்கர் அவையில் இடம்பெற்ற கட்டடக்கலை வல்லுநர் எஜிலாசு அப்படிங்கிறதா என்னது சரி. கீழ்கண்ட கூற்றுக்களுள் எது தவறானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே மத்திய ஆசியாவில் ஹூனர்கள் ஸ்கந்தகுப்தர் காலத்தில் படையெடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்ரீகுப்தர்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம மத்திய ஆசியாவில் ஹூனர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் காலத்தில் படையெடுத்திருக்காங்க. அதுதான் சரி. சமுத்திரகுப்தரின் சாதனைகளை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. காஞ்சி மன்னன் விஷ்ணு கோபனை சிறைப்பிடித்தவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் குப்தர்களின் கவிராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இதெல்லாமே சரிதான். நூல் ஆசிரியர் காளிதாசர். அவர் என்னன்னு சொல்றாங்க? ஷேக்ஸ்பியர், இந்திய ஷேக்ஸ்பியர்னு காளிதாசர் சொல்றாங்க. தன்வந்திரி
மருத்துவ வல்லுனர், தன்வந்திரி மருத்துவ வல்லுனர். வராகமிகிரர், வராகமிகிரர் வானநூல் அறிஞர், வராகமிகிரர் வானநூல் அறிஞர். அமரசிம்மர் அகராதியின் ஆசிரியர், அகராதியை தொகுத்தவர் அமரசிங்கர். சூத்திரகாரர் மிருகச்சடிகம், மிருகச்சடிகம் வந்து சூத்திரகாரர். இப்போ விஷ்ணு சர்மா பஞ்சதந்திர கதைகள், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காளிதாசர் இந்திய ஷேக்ஸ்பியர். தன்வந்திரி மருத்துவ வல்லுனர், வராகமிகிரர் வானநூல் அறிஞர், அமரசிம்ஹர் அகராதியை தொகுத்தவர், சூத்திரகரர் மிருகச்சடிகம், விஷ்ணு சர்மா பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து டி தான். கூற்றுக்கள். இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்தன் என்ற பட்டப்பெயர் சூட்டுகிறார். இவரது சபையில காளிதாசர், அமரசிம்மன் இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் வந்து இருக்காங்க. இவர் காலத்துல தான் சீன பயணி பாக்கியான் வந்து வராரு. இவர் உஜ்ஜயினியை தனது 2வது தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அனைத்துமே வந்து சரிதான். இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறப்போ விக்ரமாதித்தன் அப்படின்னு பட்டப்பெயர் சூட்டிக்கிறாரு. காளிதாசர், அமரசிம்மர்லாம் இவருடைய காலத்துல அவையில இருந்திருக்காங்க. சீன பயணி பாக்கியான் வருகை தராரு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல. உஜ்ஜயினியை தனது 2வது தலைநகரா இரண்டாம் சந்திரகுப்தர் அறிவிக்கிறாரு. யார் 1924ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னா 1924 சர் ஜான் மார்சல். 1924 தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் தலைவர் சர் ஜான் மார்சல். இல்ல தவறானது எது அப்படின்னா பாருங்க, 3 மட்டும்தான் தவறு. பசுபதி அப்படிங்கிறது சிவன், மகா யோகி அப்படிங்கிறவங்களும் சிவன் தான், திருமுகம் அப்படிங்கிறவங்களும் சிவன் தான். தாய் வழிபாடு வந்து ஹரப்பா மக்கள் வந்து தாய் வழிபாடு தான் பண்ணியிருக்காங்க. அப்ப சரிதான். கூற்று ஒன்று பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் அடிப்படையில் அது நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இங்க பாருங்க, அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க, வேதகால நாகரிகம் அது ஒரு கிராம நாகரிகம் அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ரெண்டுமே சரிதான். ஆனால் மேலே கொடுத்துருக்கிறது சிந்துவெளி நாகரிகம், கீழே கொடுத்துருக்கிறது வேதகால நாகரிகம் அப்படிங்கிறனால அது சரியான விளக்கம் ரெண்டுக்கும் கிடையாது. மேலேயும் சரி கீழேயும் சரி, ஆனால் மேலே சொல்லியிருக்கிறதுக்கு இது சரியான விளக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஹரப்பா எழுத்து வடிவம் இன்னும் முழுமையாக கண்டறியப்படவில்லை அப்படிங்கிறது சரி. 400 முதல் 600 வரையிலான வடிவங்களில் 40 அல்லது 60க்கு மட்டுமே அடிப்படையாக விளங்குகின்றன. அந்த வடிவங்களில் 40லேருந்து 60 வரைக்கும் தான் அடிப்படையாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் என்னது சரிதான். பாருங்க, கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக விளக்கமாக சொல்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஏன்னா ஃபுல் கொஸ்டினையும் திருப்பி விடணும் அப்படிங்கிறதுனால தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்துக்கங்க. ஹரப்பா நகரத்தின் கோட்டையின் கீழ்ப்பகுதி நகரத்தில் எப்போதுமே மேல் பகுதி என்ன பண்ணியிருப்பாங்க, கோட்டைகளால் அமைச்சிருப்பாங்க. கீழ்ப்பகுதியில் செங்கற்களான வீடுகள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். இந்த நாகரிகத்தில் பெரும்பாலான வீடுகள் எல்லாமே செங்கற்களால் தான் கட்டப்பட்டன அப்படிங்கிறது சரிதான். கற்பாறைகளான கட்டடங்கள் இங்கே காணப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதான். இப்போ 1, 2, 3 சரி. பெருங்குளம், பெருங்குளம் எங்கே இருக்குது, மொஹஞ்சதாரோ. அகழ்வாராய்ச்சி 1921 அகழ்வாராய்ச்சி. சக்கரம் மட்பாண்டம், சக்கரம் மட்பாண்டம் பஞ்சாப் ராவி நதிக்கரையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதான் ஆன்சர். பெருங்குளம் சரி. பெருங்குளம் மொஹஞ்சதாரோ, அகழ்வாராய்ச்சி 1921, சக்கரம் மண்பாண்டம் பஞ்சாப் ராவி. இந்திய நாகரிகத்தின் தொடக்கமாக விளங்கக்கூடிய நாகரிகம், இந்திய நாகரிகத்தினுடைய தொடக்கமான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். பனவாலி அப்படிங்கிறது எங்க, பனவாலி ஹரியானா. சுர்கோட்டா குஜராத், சுர்கோட்டா குஜராத். ரூபார் அப்படிங்கிறது பஞ்சாப், ரூபார் பஞ்சாப். கோட்டிஜி சிந்து, கோட்டிஜி சிந்து. ஆன்சர் பி தான் சரியானது. பனவாலி ஹரியானா, சுர்கோட்டா குஜராத், ரூபார் பஞ்சாப், கோட்டிஜி சிந்துவில் இருக்கு அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சிந்துவெளி நாகரிகங்களில் மிக பெரியது அப்படின்னு சொல்லிட்டு, சிந்துவெளி நாகரிகத்திலேயே மிக பெருசு அப்படின்னா மொஹஞ்சதாரோ. யாருடைய கடல்வெளி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தன அப்படின்னா
முதலாம் ராஜேந்திரன் நம்ம பார்த்தோம் இல்லையா, கடல் கடந்து போயிருக்காங்க, கடல் கடந்து என்ன பண்ணியிருக்காங்க, படையெடுப்புகள் நடத்தியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ விஜயா வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன அங்கே பார்த்தோம், கடல் சோழர்களினுடைய ஏரியா என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வெங்காள விரிகுடா வந்து குறிப்பிட்டோம் இல்லையா, இங்கே எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்காங்கன்னா முதலாம் ராஜேந்திரனுடைய கடல் கடந்த படையெடுப்பு பற்றி குறிப்பிடுறாங்க. கியாசுதீன் துக்ளக் எனப்படும் காசி மாலிக் கிபி 1320 துக்ளக் மரபை வந்து தோற்றுவிக்கிறார். சரிதான், காசி மாலிக் தனது கடுமையான முயற்சியின் மூலம் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது சரிதான். கியாசுதீன் துக்ளக் காசி மாலிக் கிபி 1320 துக்ளக் மரபை தோற்றுவிச்சிருக்கிறாரு, சரியானது. இந்திய கிளி அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க, இந்திய கிளி அப்படின்னு சொல்றவங்க அமர் குஸ்ருவை வந்து குறிப்பிடுறாங்க, இந்திய கிளி அப்படின்னு சொல்லிட்டு. அலாவுதீன் கில்ஜி குஜராத் பகுதிகளை கைப்பற்ற அனுப்பி வைத்த தளபதிகள் யார் யார் அப்படின்னா, இந்த அலாவுதீன் கில்ஜின் அப்படிங்கிறவர் குஜராத் பகுதிகளை வந்து கைப்பற்றுறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. உலுகான் நஸ்ரத் கான் அப்படிங்கிற 2 பேரை வந்து என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறாரு. டெல்லி அரியணை 1290 ஜலாலுதீன் கில்ஜியால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு, அது சரிதான். இந்தியாவின் முஸ்லீம் பேரரசு அப்படிங்கிறது வந்து யாருடைய ஆட்சியில் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து அடிமை வம்சம்னு கொடுத்துருக்காங்க, யாருடைய ஆட்சியில் அது உச்சத்தை எட்டி இருக்கு முஸ்லீம் பேரரசுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆர் வந்து தவறானது. டெல்லி அரியணை 1290 ஜலாலுதீன் கில்ஜியால் கைப்பற்றப்பட்டது, அது வந்து சரிதான். டெல்லி சுல்தான்களை ஏறு வரிசையில் வந்து எழுதணும். டெல்லி சுல்தான்கள் ஏறு வரிசை ஃபர்ஸ்ட் யாரு, ஆன்சர் சொல்லிடுறேன், சீதா வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக், 2வது இல்டுமிஷ், 3rd வந்து ரஷ்யா, 4th நஸ்ருதீன் முகமது, 5வது கியாசுதீன் பால்பன். ஃபர்ஸ்ட் யார் வராங்க, குத்புதீன் ஐபக், 2வது இல்டுமிஷ், 3வது ரஷ்யா, 4வது நஸ்ருதீன் முகமது, 5வது கியாசுதீன் பால்பன். எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா முதலாம் கிருஷ்ணா. எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினவர் முதலாம் கிருஷ்ணா. ராஷ்டிரகூடர்கள் பற்றினதுல 1, 3, 4 சரி பாருங்க. ராஷ்டிரகூடர்கள் இவங்களுடைய முன்னோர் தான் பாதாமி. பாதாமி சாளுக்கியர்கள் மாவட்டத்தில் அதிகாரிகளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது சரி. ஆனால் ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி எது அப்படின்னா கன்னடம். ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுவித்தவர் தந்திதுர்கர். ராஷ்டிரகூடர்களினுடைய தலைநகரம் மன்யகேதா அப்படிங்கிறது தான் என்னது, இதில் எல்லாமே சரியானதாக வரும். 1837 ஜேம்ஸ் பிரின்சப் என்பவரால் அசோகர் கல்வெட்டு படித்து அறியப்பட்டது, அது வந்து சரிதான். 1837 ஜேம்ஸ் பிரின்சப் அசோகர் கல்வெட்டு. இந்த அசோகர் கல்வெட்டு பாலி மொழியிலையும் சில இடங்களில் பிராகிருத மொழியிலையும் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் சரிதான். பிராமி எழுத்து வடிவத்தில் தான் அவை அமைந்தன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது சரி. வடமேற்கு இந்தியாவில் அவை கரோஸ்தி வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கு. வடமேற்கு இந்தியா பக்கம் அது என்ன பண்ணியிருக்காங்க, கரோஸ்தி வடிவத்தில் எழுதியிருக்காங்க. அனைத்துமே வந்து சரிதான். 1837 ஜேம்ஸ் பிரின்சப் அசோகர் கல்வெட்டில் இருந்திருக்கு. அசோகர் கல்வெட்டு பாலி மொழியில இருக்கு, சில இடங்களில் பிராகிருத மொழியில இருக்கு. ஆனால் அதிகமாக பிராமி எழுத்து மொழியில தான் எழுதியிருக்கிறாங்க. வடமேற்கு இந்தியா பக்கமாக அது பார்த்தீங்க அப்படின்னா கரோஸ்தி வடிவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க. அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்கு சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறது பட்டாட கோவில் வந்து சொல்றாங்க. அரச குடும்பம் தொடர்பான சடங்குகள்லாம் அங்கே தான் நடத்துறாங்க. அது சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோவில் பட்டாட கோவில். கரிகாலன் யாருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டா, யாருடைய பையன் அப்படின்னா இளஞ்சேட் சென்னியோட பையன் தான் கரிகாலன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. யாருடைய மகன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 11th ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸாம் போகிற வரைக்குமே நம்ம தமிழ் வீடியோ ஜிஎஸ் வீடியோ வந்து ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணணுன்னாலும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து அதில் வந்து சென்ட் பண்ணிடுவேன். குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. அதுலேயும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.